ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவை டைரிஸ். ஸ்கூல் லீவு விட்டாலே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, டீச்சர்ஸ் ஆன எங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷம். என்னென்னா, முதலாவது வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நிதானமாக செய்யலாம். அதாவது எங்களுக்கு 5 நாளும் பிஸியாக ஓடிட்டிருக்கிறதுனால வீட்டை ஒரு நிதானமாக சுத்தப்படுத்துறதுக்கு டைம் உண்டு இல்லை. அப்பப்போ சுத்தப்படுத்துவோம் தான், ஆனால் ஒரு டீப் க்ளீன் செய்கிறதுக்கான ஒரு நேரம் இல்லை. இப்போ ஸ்கூல் லீவு கொடுத்தா தான் முதலாவது வீட்டில் டீப் க்ளீனை தொடங்குவோம். அதோடு ஃபெமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கிற இந்த லீவு நாட்களில் தான். அதனால் லீவு விட்டாச்சு, சரியான சந்தோஷத்தில் முதல் வேலையாக ஆரம்பித்தேன். அதாவது வீட்டை சுத்தம் படுத்துறதுக்கு. என்னோட ஹாலை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹால் நான் சின்னதாக ஒரு புக் ஷாப் ஒன்று வச்சுக்கிறேன். அதாவது ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் போட்டு சின்னதாக ஒரு ஷாப் ஒன்று நடத்துகிறேன். அடுத்தது ஹாலில் பார்த்தீங்கன்னா பாபாவோட விளையாட்டு சாமான் எல்லாம் போட்டு வச்சுருந்தார். அதெல்லாம் மசிங்கமாக இருந்துச்சு. அதை முதல்ல க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லி பாபாவோட விளையாட்டு சாமானெல்லாம் முதலாவது ஒழுங்குபடுத்திட்டு அடுத்ததாக ஹாலை ஃபுல்லாக சுத்தம் பண்ணினேன். சின்னவர் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆள் வெளியே விளையாட விட்டுட்டு தான் இந்த ஹால் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். இல்லாட்டி அவரும் வேலை செய்ய ஒரு வேலையை 2 வேலையாக செஞ்சு வச்சுடுவார். அதனால் ஆளுக்கு வேறையாக வெளியே விளையாட விட்டுட்டு நான் உள்ளுக்கு ஹாலெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வீட்டெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சு. அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு வெட்டிங் ஒன்றுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகினோம். அதோட அந்த வெட்டிங்க்கு போக முன்னதுக்கு அங்கே ஒரு அழகான ஆறு ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் போக போகிற ஏரியா ரக்வானை. அந்த ரக்வானையில் கல்லாறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு வெட்டிங்க்கு போக நல்லா இருக்குமென்னு சொல்லி பிளான் பண்ணி போக ரெடி ஆகிட்டு ஐமனையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னால், ஐமன் தூங்கிட்டார். அதுக்கு பிறகு பாபாவையும் எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், காவத்திலேருந்து கொஞ்சம் முள்ளுக்கு போக வேண்டிய ஏரியா தான் ரக்வானை. அப்போ அந்த ரக்வானைக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே தான் எங்களோட ஹஸ்பண்டை ஃபேமிலி ஒரு வெட்டிங்னு சொல்லிக்கிறாங்க. அதோடு அங்கே ரக்வானையில் இருக்கிற கல்லாறு என்ற அந்த ஆற்றுல குளிச்சுட்டு போவோம்னு பிளான் பண்ணி தான் இது நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். காவத்தையிலேருந்து இந்த ரக்வானைக்கு போகிற இந்த ரோட் மிகவும் அழகான ஏரியா. அதைத்தான் நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோஸும் பின்னால் வருது, அதையும் இதுதான் ரக்வானையில் இருக்கக்கூடிய கல்லாறுன்னு சொல்கிற அந்த ஆறு. அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்துக்கிறோம். நல்ல அழகான ஒரு வியூஸாக இருந்துச்சு. அதே நேரம் நல்ல வெயிலுக்கு ஒரு இதமாகவும் இருந்துச்சு இந்த குளியல். அடுத்து ஒரு மெஹந்தி ஆர்டர் ஒன்று வந்திருந்தேன். அதாவது ஒரு வெட்டிங் ஒன்றுக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. அதனால் முதல் நாள் நைட்டே போய் அந்த ப்ரைடுக்கான மெஹந்தியை போட்டேன். நான் அதோட வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட காவத்தை ரக்வானை இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய யார் சரி ப்ரைடுகளுக்கு மெஹந்தி போட வேணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது லீவு நாட்களில், ஸ்கூல் நாளில் நான் டீச் பண்ணுறதுனால கஷ்டம். மற்ற சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவு நாட்களில் நான் தாராளமாக வருவேன். ஸ்கூல் நாட்களில் இந்த காவத்து ஏரியாவுக்குள்ளுக்குன்னா ஓகே, யாராவது தேவைன்னு சொன்னால் என்ன கான்டாக்ட் பண்ணலாம்.